வணக்கம் நண்பர்களே, Trukefit அப்படிங்கிற பிராண்ட்ல இருந்து Trukefit Pro அப்படிங்கிற ஒரு புது இயர்பட்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட பிரைசிங் தான் அதோட ஹைலைட்டு. அதாவது $999 வந்து ஒரு இயர்பட்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுவும் வந்து ட்ரூலி வயர்லெஸ் இயர்பட்ஸ். ஸோ இதோட பாக்ஸ் நம்ம கையில் இருக்குது. இந்த வீடியோவில் நம்ம இந்த விலைக்கு இது ஒர்த்து தானா, இதில் என்னென்ன கொடுத்துருக்குறாங்க, இதோட டிசைன் எப்படி இருக்குது, இது வந்து குவாலிட்டியாக இருக்குதா, $999 கொடுத்து வாங்கிட்டு அதை நம்ம வந்து யூஸ் பண்ணுறதுக்கு வந்து நல்லா இருக்குமா, இல்லை ஏன்டா வாங்கணும் அப்படின்னு நினைப்போமா அப்படிங்கிற ஒரு ஃபுல் டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ஒரு ட்ரூ வயர்லெஸ் இயர்பட்ஸ் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இயர்பட்ஸோட டிசைன் பற்றி பார்க்கலாம். டிசைனை பற்றி பேசும்போது இது வந்து ஒரு டால்ஃபின் டிசைனில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து எந்த விதமான இயர்பட்ஸ், அதாவது எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ரப்பர் இயர்பட்ஸ் வந்து பொதுவாக கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி எந்த விதமான ரப்பர் இயர்பட்டும் இதில் வந்து கிடையாது. அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து பிளாஸ்டிக்கே வந்து மோல்டிங்காக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம காதில் வந்து அப்படியே டேரெக்டாக வந்து ஃபிட் பண்ணிக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட சார்ஜிங் கேஸோட டிசைனும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நீட்டாக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அதுவும் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக்கில் தான் வந்து பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்மூத்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த ஸ்மூத்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதோட எட்ஜஸில் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லணும். இந்த இடத்துல ஒரு ஃபினிஷ் இல்லாமல் வந்து ஒரு கையெல்லாம் வந்து அறுத்து விடுற அளவுக்கு வந்து இந்த வந்து ஃபினிஷ் வந்து நல்லா இல்லாத மாதிரி வந்து இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இதோட கலர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கையில் வந்து கிரீன் கலர் வந்து இருக்குது. இது வந்து மொத்தம் 3 கலர் வேரியண்ட்டில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த சார்ஜிங் கேஸை நம்ம இந்த மேலே இருக்கிற லீடை வந்து நம்ம மூடி திறக்கிறதுக்கு எந்த விதமான மேக்னெட்டிக் ஃபோர்ஸ்லாம் அவங்க எதுவுமே வந்து ஆட் பண்ணலை. ஸோ அதுக்கு பதிலாக நம்ம வந்து மேனுவலாக வந்து நம்மளே வந்து ஆட் பண்ணிக்கணும். இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இது உங்களுக்கு போதுண்டா அப்படிங்கிற மாதிரியான ஒரு டிசைன் தான் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் நம்ம சொல்ல தகுந்த வகையில் இதில் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்க ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா இதில் வந்து டைப் சி யூஎஸ்பி சார்ஜர் போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் டைப் சி கேபிள் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து இதில் வந்து சார்ஜ் போட்டுக்கலாம். ஸோ நீங்கள் இப்போ லேட்டஸ்ட்டாக வர ஃபோன்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து டைப் சி போர்ட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த டைப் சியில் நீங்கள் வந்து அதே சார்ஜர் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். அது போக இதில் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. இந்த சார்ஜிங் கேஸை பொறுத்தவரை இதில் வந்து 500 mAh பேட்டரியும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து இந்த இயர்பட்ஸை வந்து இந்த சார்ஜிங் கேஸ் மூலமாக வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து 4 LED இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் எவ்வளோ சார்ஜ் இருக்குன்னு காட்டுறதுக்கு நம்ம வந்து இண்டிகேட்டர் லைட் மூலமாக பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இயர்பட்ஸில் கூட வந்து LED இண்டிகேட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அது ஆனில் இருக்கா, ஆஃபில் இருக்குதா, பேர் பண்ணோமா அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே நம்ம அந்த நோட்டிஃபிகேஷன் LED மூலமாக வந்து தெரிஞ்சுக்கலாம். பேரிங்கை பொறுத்தவரை பேரிங் ப்ராசஸ் வந்து பெரிய அளவில் வந்து ஒரு கஷ்டமான ப்ராசஸ் இல்லை, ரொம்ப இன்ஸ்டன்ட்டாக வந்து பேர் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ப்ளூடூத் 5.0 சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இயர்பட்ஸை வந்து கேஸ்லேருந்து வெளில எடுத்தோம் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆன் ஆகிடும். அதே மாதிரி நீங்கள் திரும்ப கேஸ்குள்ளே வச்சுட்டு மூடிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆஃப் ஆயிடும். அந்த மாதிரி வந்து ஆட்டோமேட்டிக் ஆன் ஆஃப் டெக்னாலஜி வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல்ஸ்க்காக வந்து 2 பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு இயர்பட்லேயும் வந்து ஒரு பட்டன்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதில் வந்து நம்ம பிசிக்கல் கண்ட்ரோல் வந்து பண்ணிக்கலாம். நீங்கள் காதில் வச்சிருக்கும் போது நீங்கள் கண்ட்ரோல் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. மிச்சப்படி வந்து அதில் கண்ட்ரோல்ஸ் வந்து ஓகே தான். ஆனால் வால்யூம் கண்ட்ரோல் வந்து அதில் வந்து கொடுக்கல. அதுக்கு பதிலாக வந்து ப்ளே பாஸ் பண்ணுறது, நெக்ஸ்ட் சாங் ப்ளே பண்ணுறது, கால்ஸ்க்கு வந்து ஆன்சர் பண்ணுறது, இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாம் இந்த பிசிக்கல் பட்டன் மூலமாக நம்ம அக்சஸ் பண்ணிக்கலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் வந்து எந்த விதமான ரப்பரைஸ்டு இயர்பட்ஸும் வந்து கொடுக்கல. ஸோ அதனால் வந்து சீல்டாக வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து கிடையாது. நார்மலாக நீங்கள் வெளியில் பேசுகிற சவுண்ட்ஸ் எல்லாமே வந்து ஹியர் பண்ண முடியுது. வெளியில் நீங்கள் ட்ராவல் பண்ணுறப்போ இல்லை வந்து இறைச்சல் அதிகமான இடங்களில் நீங்கள் பாட்டு கேட்கணும் அப்படின்னா நீங்கள் வால்யூம் வந்து ரொம்ப அதிக லெவலில் வைக்கிற மாதிரி இருக்கும். எந்த விதமான ரப்பர் இயர்பட்டும் இல்லாத அப்படிங்கிறதுனால நீங்கள் கொஞ்ச நேரம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா காதில் வந்து ஒரு இரிட்டேஷன் வர மாதிரியான ஃபீல் இருக்குது. ஒரு மணி நேரம் இல்லை ஒரு 1.5 மணி நேரம் நீங்கள் தொடர்ந்து பாட்டு கேட்டுகிட்டே இருக்கும்போது காதில் வந்து ஒரு பிளாஸ்டிக் வந்து இரிட்டேஷன் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் வருது. அந்த மாதிரி வந்து அதிகமாக அந்த இடத்துல வந்து வேர்க்கிற மாதிரியும் எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ அதனால் வந்து ஒரு ரப்பரைஸ்டில் இருக்கிற அந்த ஒரு கம்ஃபர்ட் வந்து இதில் கண்டிப்பாக வந்து கிடையாது அப்படின்னு சொல்லணும். அடுத்ததாக எல்லாரும் எதிர்பார்க்கறது இதோட சவுண்ட் குவாலிட்டியை பொறுத்தவரை கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப இந்த பிரைஸ் ரேஞ்சில் ஒரு நல்ல ஒரு சவுண்ட் குவாலிட்டின்னு சொல்லலாம். நீங்கள் பேஸ் லெவல்ஸும் நல்லா இருக்குது, ட்ரிபிள் லெவல்ஸும் வந்து நல்லா இருக்குது, மிட் டோன்ஸும் வந்து நல்லா இருக்குது. ஸோ நீங்கள் பாட்டு வந்து கேட்டிங்க அப்படின்னா 2000-3000 ஒரு இயர்பட்ஸ் வாங்கணும் அப்படின்னா அதில் என்ன குவாலிட்டி இருக்குமோ அந்த குவாலிட்டி வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சவுண்ட் குவாலிட்டியை பொறுத்தவரை இது வந்து ஓகேவான குவாலிட்டி அப்படின்னு தான் சொல்லணும். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லோ லேட்டன்சி மோடெல்லாம் வந்து எதிர்பார்க்க முடியாது. ஸோ நீங்கள் பப்ஜி விளையாடும் போதோ இல்லைனா வந்து ஒரு ஃபாஸ்ட்டான கேம்ஸ் வந்து விளையாடும் போது அதை வந்து இதில் கேட்கறதுக்கு கொஞ்சம் டிலே வந்து இருக்கும். கண்டிப்பாக வந்து லோ லேட்டன்சி வந்து இதில் கிடையாது. அடுத்ததாக இதோட கால் குவாலிட்டிக்கு வரும். கால் குவாலிட்டியை பொறுத்தவரை நான் கால் பண்ணி பேசின வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஏற்ற மாதிரி பேசுகிறவங்களுக்கு நம்ம பேசுகிறது வந்து அந்தளவுக்கு தெளிவாகவே வந்து புரியலை. அந்த மாதிரி அவங்க பேசுகிறத வந்து அந்தளவுக்கு வந்து தெளிவாக கேட்க முடியல. ஸோ ஒரு ஆவரேஜுக்கும் கீழே ஒரு சவுண்ட் குவாலிட்டி அப்படின்னு சொல்லலாம். பெரிய லெவலில் ஒரு கால் பேசுகிறதுக்காக இந்த இயர்பட்ஸை வந்து கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணவே முடியாது. அந்த மாதிரி நீங்கள் கால்க்காக நீங்கள் வாங்குறதா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இது வந்து ஒரு நல்ல சாய்ஸாக இருக்காது. ஸோ பேட்டரி லைஃப் பொறுத்தளவில் ஒரு 5 மணி நேரம் நீங்கள் வந்து சாலிடாக வந்து பாட்டு வந்து கேட்க முடியுது. ஸோ நீங்கள் 5 மணி நேரம் நம்ம யாரும் தொடர்ந்து கேட்க போகிறதில்ல. ஸோ நீங்கள் கொஞ்சம் நேரம் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் கேட்டிங்கன்னா 2 நாள் 3 நாள் வரைக்கும் நீங்கள் தாராளமாக வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இயர்பட்ஸோட ஃபிட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா என் காதுக்கு வந்து ஓரளவுக்கு வந்து கரெக்டாக இருக்குது. பட் இதே ஃபிட்டிங் வந்து எல்லாருக்கும் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒருத்தர் காதோட சைஸ் வந்து வேறு மாதிரி மாறலாம். ஸோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்க இயர்பட்ஸ் கொடுக்கறதுக்கு ஆப்ஷனே வந்து இதில் கிடையாது. ஸோ நீங்கள் உங்கள் காதுக்கு செட் ஆகுமா அப்படிங்கிறத நீங்கள் வந்து கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்தா தான் கண்டுபிடிக்க முடியும். ஒருவேளை நீங்கள் வாங்கும் போது உங்கள் காதுக்கு செட் ஆகாமல் கூட போகலாம். ஸோ அதையும் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கணும். ஆனால் என் காது
எல்லாத்துக்கும் வந்து இது கரெக்டாக வந்து ஃபிட் ஆகுது. ஓவரால் இதில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது இதோட பட்ஜெட். 999 ரூபா விலைக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து கம்பேர் பண்ண முடியும். ஸோ 999 ரூபா விலைக்கு இது ஒரு ஓகேவான இயர்பட்ஸ் தான் சொல்லணும். ஸோ அதே நேரத்தில் நீங்கள் ஒரு கால் குவாலிட்டியோ இல்லை நல்லா ஃபிட் ஆகணும், எனக்கு ரொம்ப நேரம் நான் டூரேஷன் அதிகமாக வந்து பாட்டு கேட்பேன் அப்படிங்கிற மாதிரி உள்ளவங்களுக்கு இது கண்டிப்பாக ஓரளவுக்கு நல்லா இருக்காது. ஏன் அப்படின்னா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்கிறதுனால ஒரு லைட்டாக ஒரு இரிட்டேஷன் வந்து இருக்குது. ஸோ அதை நீங்கள் வந்து ஒரு ப்ரீமியமாக வந்து ஃபீல் பண்ணவே முடியாது. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் வந்து நல்லா டிசைன்லாம் சூப்பராக இருக்குது, டைப் சி எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னதான் அவங்க கொடுத்துருந்தாலும் இதை நம்ம மூடி திறக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வந்து இந்த பிளாஸ்டிக்கோட குவாலிட்டி வந்து ரொம்ப லோவாக இருக்க மாதிரி தெரியுது. அந்த மாதிரி இந்த எட்ஜஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபினிஷே வந்து கிடையாது, ரொம்ப வந்து ஒரு ஷார்ப்பான எட்ஜஸாக இருக்குதுன்னு சொல்லணும். இந்த இயர்பட்ஸை நீங்கள் வாங்கலாமா வேணாமா அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு வச்சிங்க அப்படின்னா நீங்கள் வீடியோ வந்ததுலேருந்து தொடர்ந்து வீடியோ வந்து பாருங்கள். இந்த இடத்துல ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னாலே நிறைய பேருக்கு வந்து இதோட நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்போ தான் வந்து போகும். நம்ம இவ்வளோ சப்ஸ்கிரைபர் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வியூஸ் வந்து ரொம்ப கம்மியாக வர்றதுக்கு காரணம் ஸோ ஃபஸ்ட்டு பார்க்குறவங்க வந்து அதை வந்து ஸ்கிப் பண்ணி பார்க்குறது தான். ஸோ அதனால் மேக்ஸிமம் வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்களும் வந்து மறக்காமல் இனிமேல் வந்து ஸ்கிப் பண்ணாமல் வந்து வீடியோ பாருங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திப்போம். நான் ஜான்சன் ஃப்ரம் தமிழ் டுடே டெக். நன்றி, வணக்கம்.